ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு வாழை மரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வாழை மரத்தை தான் காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக பச்சை பசேருன்னு இருக்குது. வாழை மரம் ஆர்கானிக்காக வளர்ந்துருக்கு. எந்த விதமான கெமிக்கல்ஸும் நாங்கள் ஆட் பண்ணல. வாழை மரத்தோட தண்டு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வாழை மரத்தோட சாறு கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. அது கிட்னி ஸ்டோனை கரைக்கும்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டோட பொரியலும் சாப்பிட்லாம், கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாழைப்பூவும் காய்ச்சிருக்கு எங்கள் செடியில், வாழைக்காயும் காய்ச்சிருக்கு. வாழைப்பூவோட பெனிஃபிட்ஸ் ஏராளம். இந்த வாழைப்பூவை வடையாக செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். வாழைக்காவை நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணலாம். அதில் சிப்ஸ் பண்ணலாம், வறுவல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், பஜ்ஜி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய வாழைக்காயில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, வாழை இலையில் நம்ம சாப்பாடு பரிமாறி சாப்பிட்லாம். வாழை இலை சாப்பாடு பரிமாறி சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த விதமான நோயும் அண்டாதுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு வாழை மரத்தை எவ்வளோ செழிப்பாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நினைக்கிறேன். சுப தினத்தில் வாழை மரத்தை வாசலில் கட்டுனா அது எதுக்குன்னா, வாழையடி வாழையா குடும்பம் செழிப்பாக வளரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வாழை மரத்தோட பயன்களை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்களும் இந்த பயன்கள் எல்லாம் பற்று நீங்களும் எல்லா விதத்துலேயும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள்கிட்ட எல்லாம் நான் ஒன்று காட்டணுன்னு விருப்பப்படுறேன். வாழைப்பூ பூத்திருக்கு, வாழைக்காயும் காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களா, மேலே வாழைக்காயும் காய்ச்சிருக்கு, வாழைப்பூவும் பூத்திருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைக்காய் வாழைப்பழமாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.